எல்லா பேப்பரையும் என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க. என்ன பிரதர்ஸ், உங்களே சொன்ன மாதிரி இருக்கோ, கையில் வச்சுட்டே இருக்கிறோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கொரோனா வந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? அரசாங்கம் வீட்டில் இருந்தே எழுதுங்க. எங்க இருந்து எழுதுங்க? உடனே இவன் எழுதுறான். என்ன எழுதுவான் இவன்? இவனுக்கு என்ன தெரியும்? இவனை புக்கை வச்சு கூட பார்த்து எழுத தெரியாது. கடைசியில் அவங்க அக்கா அவனுக்கு உதவி செஞ்சு கடைசியில் இவன் பாஸ் ஆகிட்டான். என்னது? இப்போ அவனுக்கு பேருக்கு பின்னால பி, என்னது, இன்ஜினியர். சொந்தரம். இன்னைக்கு நிறைய இன்ஜினியர்கள், நிறைய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்னா அவன் எப்படி வாசிப்பான்? கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அடைவேன் இருக்குது, ஆனா அடைவேன் தான் வாசிப்போம். சொந்தரம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போகட்டும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பைபிள் சொல்லுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் உலகத்தில் வாழ்கிறீர்கள், ஆனால் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆமென். நீங்க உலகத்துல வாழ்றீங்க, ஆனா நீங்க யாரு? உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஏசப்பா சொன்னாங்கல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் வேதத்தை நீங்க திருப்புங்க. ஆண்டவர் அந்த சோத்திரம் அந்த ஜெபத்துல பிதாவினிடத்துல ஜெபிக்கும் போது அவர் அப்படி சொல்றார். 16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சோத்திரம். நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படி சொல்றார். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? 1 யோவான், சோத்திரம், 1 யோவானுக்கு வாங்க. சோத்திரம். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நல்லா கவனிங்க. சோத்திரம். 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளை +2 ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டேங்குது. ஏன்? 10th வரைக்கும் வேற மூளை, அப்புறம் 10th தாண்டினோடனே வேற ஒரு மூளை அங்க வைப்பாங்களா? என்னங்க சொல்றீங்க? நம்ம வளர வளர சரீர உறுப்புகள் வளரும், மூளை வளருமா? சொல்லுங்க. அது என்னமோ ஒரு 50 கிராம் அங்க உள்ள உட்கார்ந்துருக்கு. ஆமே. இந்த 50 கிராம் மூளையை வச்சு என்னெல்லாமோ நடக்குது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, சொந்த சிலரை பார்த்து டீச்சர் ஸ்கூல்ல சொல்றான், ஆண்டவன் உனக்கு மண்டையில மூளையை வைக்கிறதுக்கு பதிலா வேற என்னத்தையோ வச்சுட்டான் போல அப்படின்னு உனக்கு சொன்னா கூட, பரம தகப்பன் என்னத்தையோ வச்சதை கொண்டு என்னெல்லாமோ செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் நான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர் நான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் நான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர் நான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு என்று சொல்வோம். அவர் நல்லவர், சர்வ நிறைந்தவர். என் வேதனைகளில் அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை அவர்
சர்வ வல்லவர். உங்க சின்ன மூளை கொண்டு என்னெல்லாமா செய்ய அவரால் முடியும். உலகம் உங்களை பார்த்து நீலாம் என்னத்தடா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். சோத்திரம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்னை படைத்தவர் சர்வ வல்லவர். ஆமென், ஆமென். ஆபிரகாம் லிங்கன் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க வீட்டு பக்கத்து கிடையாது. இது அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதி. ஆமென் சொல்லுங்க. இவர் அதிபர். இவருக்கு 14 வயதா இருக்கும்போது விறகு வெட்டி அதை விற்று அதுல வர்ற காசை வச்சுதான் அந்த குடும்பம் நடக்கும். செருப்பு செய்கிற இடத்துல போய் செருப்பை சமந்து கொண்டு போட்டா அதுல கிடைக்கிற கூலியை வச்சுதான் இவருடைய குடும்பம் நடந்தது. ஒரு நாள் விறகு வெட்டிட்டு கீழே இறங்கி வர்ற அவரும் அவருடைய அம்மாவும் அப்படி மலையிலிருந்து இறங்கி வரும்போது பயங்கர வெயில். எங்கேயாவது ஒதுங்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இடமே இல்லை. கொஞ்சம் தூரத்துல ஒரு மரம் இருக்குது. அம்மாட்ட சொல்றாரு, அம்மா அம்மா அந்த இடையில கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்டு வரலாமா? அப்ப அம்மா சொன்னாங்க, அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுடா, அது பக்கத்துல வெள்ள மாளிகை இருக்குது, அங்க போனா நம்மளை ஷூட் பண்ணிடுவாங்க, அதனால அங்க போக வேண்டாம். ஏன் நம்ம போகக்கூடாதா? அங்க போக முடியாது. இந்த ஆபிரகாம் லிங்கன் ஸ்கூலுக்கு போனாரு. ஒரு நாள் அவங்க டீச்சர் அவங்க அம்மா வர சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு அவங்க அம்மா. அங்கே போனால் அவங்க அம்மா பயங்கரமாக திட்டி அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்து, உங்கள் பிள்ளை படிக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, என்ன எங்கள் ஸ்கூலுக்கு என்ன செய்யாண்டாம், அனுப்பாதீங்க, அவனை படிக்க லாய்க்கலன்னு அனுப்பிட்டான். அம்மா தேம்பி தேம்பி அழுது அந்த ஹெட் மிஸ்டர் காலில் விழுந்து கெஞ்சுது, எப்படியாவது படிக்க வச்சிருங்க போமா அப்படின்னு விரட்டி அழுது கொண்டே வந்த அந்த அம்மா வீட்டுக்கு வரும்போது கண்ணெல்லாம் கண்ணீர், கண்ணம் வீங்கிருச்சு. அப்போ ஆபிரகாம் லிங்கன் கேட்கிறாரு, ஏம்மா அழுதுட்டே இருக்கிற? எங்க டீச்சர் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? எங்க டீச்சர் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? உன் பிள்ளை படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, அதனால ஸ்கூலுக்கு என்ன செய்யக்கூடாது, இனி வர சொல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன அந்த பிள்ளை என்னதுக்கு ஆகும்? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த டீச்சருக்கு மூளை இல்லையா? எப்படி? உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த டீச்சருக்கு என்ன இல்லை, மூளை இல்லையா? அதனால நீ ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். ஏ அப்பா, அவ்வளவு திறமைசாலியா நானு? எனக்கு என்ன அவ்வளவு ஞானம் இருக்குதா? இப்படியே கேள்வி எழுப்பி தேவனை சார்ந்து கொண்டார். ஒரு ஆமீன் கிடையாது, ஒரு அல்லேலூயா கிடையாது. ஆமீன் கேட்ட ஆமீன், அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா. நீங்களா சொல்லலாமா? ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூத்திரம் ஆபிரகாம் லிங்கன் சூத்திரம் நம்ம முறைப்படி சொன்னா வார்டு மெம்பராக நின்னாரு, தோத்துட்டாரு. அப்புறம் பிரசிடெண்டாக நின்னாரு, தோத்துட்டாரு. கவுன்சிலராக நின்னாரு, என்ன செஞ்சுட்டாரு? எம்எல்ஏ நின்னாரு, எம்பியா நின்னாரு, எல்லாமே தோத்துட்டாரு. கடைசியில் அதிபர் தேர்தல் ஒன்று வந்துச்சு, அதுல நின்று பார்த்தாரு, என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க. இதுலாம் தோத்தவர் அதுல ஜெயிச்சிட்டாரு. இப்ப எல்லா தேசத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காங்க. அப்படி செஞ்சு வைக்கும்போது ஆபிரகாம் லிங்கன் அப்படி கோட்டு கையெல்லாம் போட்டுட்டு வந்து இப்ப முத அவர் கையெழுத்து போட்டு அதிபரை ஜாயின் பண்ணணும். கையெழுத்து போட்டாரு, ஜனங்களுக்கு பேசணும், அவரால் பேச முடியல, அழுது கொண்டே இருந்தார். எவ்வளவு நேரம் அழுதார் தெரியுமா? 6 மணி நேரம் அழுதார். எவ்வளவு நேரம் சொல்லுங்க. எல்லாரும் எழுப்பி போயிட்டாங்க. இவரால் அழுகை நிறுத்தவே கட்டுப்படுத்த முடியல.
அவர் அழுகை நிறுத்தின பிறகு பத்திரிகையாளர்லாம் வந்து கேட்டாங்க, ஏன் ரொம்ப அழுதிங்க? அப்போ அவர் சொன்னார், ஒரு நாள் நான் விறகு வெட்டிட்டு வரும்போது இந்த நிழல்ல கூட இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள கர்த்தர் அதிபராய் பக்கத்துல கைப்பற்றி சொல்லு, உலகம் சொல்ற வார்த்தையின்படி அல்ல, உலகத்தை உண்டாக்கினவர் சொன்ன வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அது உங்களை ஏமாற்றும். அது உங்களை ஏமாற்றும். மனுஷங்க அன்பா இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுங்க? உங்க பாக்கெட்டை பார்த்தா அன்பு இருப்பாங்க. அங்கங்க தொங்குறத வச்சுதான் அன்பா இருப்பாங்க. ஓ, இது வெயிட்டான பார்ட்டி போல, அப்படி அன்பு வைப்பாங்க. ஆனா ஏசப்பா வாண்ட ஒண்ணுமே இல்லைனாலும் உன் மேல அன்பு வச்சிருக்க. ஏசப்பா திரளான திரட்சியான ஜனம் அப்படின்னு நம்மகிட்ட அன்பு கூறலையா, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்மகிட்ட அன்பு வச்சிருக்க. அந்த இயேசு சொல்றாரு, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ளவனா நீ இந்த பூமியில வாழணும். நீ வெற்றி உள்ளவனா இந்த பூமியில வாழணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஜெயமா வாழ முடியாததுக்கு எதெல்லாம் காரணம்? கொஞ்சம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்மால ஏன் ஜெயமா வாழ முடியல? ஹலோ, கொட்டாவி வந்து விட்டது. நம்மால ஏன் ஜெயமா வாழ முடியவில்லை? யாருக்கா தெரியுமா? நிறைய தெரியும், ஆனா சொன்னா டைம் போதாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மால ஏன் ஜெயமா வாழ முடியல அப்படின்னா, எதற்கோ நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். எதற்கோ நான் சொல்லுங்க அடிமைப்பட்டு கிடக்கிறேன். அதனால நான் என்ன செய்ய முடியல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு தப்பு செய்வது, இது தப்பு செய்யாதன்னு சொல்ல முடியுதா? உங்களால சொல்ல முடியுதா? இப்படிலாம் செய்யாதப்பா அப்படி சொல்றீங்க. அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க? சரி போ, அது வாம்பாடு. அது உன்னை குழிக்குள்ள கொண்டு போய் விடும் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம அழுத்தி சொல்ல மாட்டோம். ஏன்னா உலக அன்பு, உலக அன்பு. ஆனா என் இயேசு உன்னை குழிக்குள்ள விட்டுறக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு அக்கறையா இருக்க, அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். சோத்திரம். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? யாருக்குமே தோற்று போகணும் அப்படின்னு என்ன கிடையாது சொல்லுங்க. விருப்பமே யாருக்காவது ஆசை இருக்கா? நான் +2ல 34 எடுக்கணும் ஆசை இருக்கா? சொல்லுங்க. ஒரு தம்பி, அண்ணே நான் பாஸ் ஆகிட்டேனே. பரவாயில்லடா, இத்தனை மார்க்கு 175. எப்படி என்ன மார்க் எடுத்திருக்கான்? எல்லாம் ஜஸ்ட் எப்படி 35 எத்தனை? சிலது 34 வந்திருக்கு. கிரேஸ்ல ஒரு 1/2 மார்க், அதுல பாஸ் ஆகிட்டான். சில நேரம் நம்மளுக்கு அங்க இங்கே கூட்டி போடும்போது 34 வரும். ஒரு டீச்சர்கிட்ட போய் பேப்பரை கொடுத்துட்டு போ, டீச்சர் ஒரு 1/2 மார்க் போடுங்க டீச்சர். போட முடியாது, போடா டீச்சர். நீங்க 1/2 மார்க் போட்டீங்கன்னா நான் ஆல் பாஸ் ஆயிடுவேன் டீச்சர். நீ ஒன்னும் ஆல் பாஸ் ஆக வேண்டாம் போ டீச்சர். இப்ப அப்படிதான் சொல்றீங்களா? அப்படியும் கிடையாது. அப்படி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களோ? சோத்திர யோசித்து பாருங்க. அந்த டீச்சர் பேப்பரை திருத்தி பார்க்கும், எங்க கொண்டு கால் மார்க்கா சேர்க்க வழியே இல்லையடா, எப்படியாவது கண்ணை மூடிட்டு போடுங்க டீச்சர். அன்னைக்கு ஒரு தம்பி போன் பண்ணி சொல்றான், அண்ணே
நான் ஒரு கொஸ்டின் ரைட்டுன்னு நினைச்சு எழுதிட்டேனே, ஆனா அது என்னது? தப்பு தானே. தப்பு 6 மார்க் கொஸ்டின். அதை வெட்டி இந்த சைடு ஒரு முட்டை போடுவாங்கண்ணே. என்ன போடுவாங்க? முட்டை போடுவாங்கண்ணே. டீச்சர் அதை முட்டைன்னு கூட்டும் போது கூட்டக்கூடாது, 6ன்னு கூட்டணும்னே. அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். எப்படி கூட்டணுமா? முட்டையை 6 மாற்றி அவங்க கூட்டணும், சோத்தணும். அதுக்கு நான் ஒரு ஜெபம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஜனங்கள் அவங்க விருப்பத்துக்கு நம்மள என்ன செய்யறாங்க? இழுக்க போறாங்க. இதான் உலகம். அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்மளோட போராடும். பக்கத்தில் கைப்பிடிச்சது உலகம். அவங்க ஆசையை நிறைவேற்ற நம்மளோட போராடும். ஆமே போறியா? கேளு. அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அது போராடுது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சொந்தம் அதுல உறுதியா இருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தோல்வி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுக்குள்ள என்னெல்லாம் வருது? ஒரு தோல்வி ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னா, முதலாவது மனசலிப்பு. என்ன கொண்டு வரும்? மனசலிப்புன்னா என்னது? சல்லடையில் போட்டு சலிக்கிறது. மனசலிப்புன்னா என்னது? எப்படா படிக்க, என்னத்தையோ படிக்க, எப்படா மார்க் வரும், எப்படியாவது வரும். இது என்னதுங்க? உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்னத்தையோ இருக்கும். தொழில் எப்படா ஓடிட்டு இருக்கு, ஓடுது. இதெல்லாம் என்னதுங்க? சலிப்பு. அவங்களுக்கு வாழ்க்கையில இப்ப என்ன வந்துருச்சு? அடிக்கு மேல அடி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதனால சலிப்பாயிடுச்சு. தோல்வி ஒரு மனிதனுக்குள்ள என்ன கொண்டு வரும்? மனசலிப்பு. இரண்டாவது, தோல்வி ஒரு மனுஷனுக்குள்ள என்ன கொண்டு வரும்னா அதிருப்தி. என்ன கொண்டு வரும்? சொல்லுங்க. அதிருப்தி. சொந்தம். நீ எத்தனை மார்க் எடுத்த? 500க்கு 460 மார்க் எடுத்துக்க. பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையே? மெரிட் வரணும்னு நினைச்சேன், ஆனா என்ன செய்யல. இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. என்னதுங்க? அதிருப்தி. தன்னுடைய இலக்குல வந்த சோத்திரம் குறைவுகள் அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற அதிருப்திக்குள்ள தோல்வி ஒரு மனுஷனை தள்ளிவிடும். அது மாத்திரல, தோல்வி ஒரு மனுஷனை நிலைக்குலைய பண்ணும். என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? என்னடா நீ ஜெயிக்கல, நீ மார்க் கம்மியா எடுத்திருக்கிற, உனக்கு அந்த வேலை கிடைக்காமல. அச்சோ, எனக்கு இது என்னதுங்க? நிலை கொலைய பண்ணுகிற ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க தோத்து போனதுனால எல்லாம் முடிஞ்சிட்டு அர்த்தம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட் ஒண்ணு செஞ்சிருக்கு. என்னதுன்னா, இந்த 10th 12th யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்களோ அவங்க ஒரே மாசத்துக்குள்ள மறுபடியும் என்ன செய்ய முடியும்? அப்பா சந்தோஷமா சொல்றாங்களே. ஒரே மாசத்துல எழுதி அந்த பேட்ச் கூட இவங்க சேர்ந்து என்ன செஞ்சிட முடியும்? படிக்க முடியும். சத்தமாக ஒரு ஆமென். அல்லேலூயா. முந்தி அப்படி கிடையாது. இதுல தோத்துட்டா மறுபடியும் டுட்டோரியல்ல சேர்ந்து படிச்சு அடுத்த பேட்சோட தான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. இவங்க தம்பியோட தான் அவங்க எழுத முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு நிலைக்குலைய பண்ணுகிறது. அதிர்ச்சி. என்னதுங்க? அதிர்ச்சி. தோத்துறோம். அது மாத்திரம் இல்லை, தோல்வி நம்ம மனசுக்குள்ள என்ன கொண்டு வருது அப்படின்னா, பிறரை குறை சொல்ல வைக்கும். பிறரை சொல்லுங்க. ஏன்டா தோத்து போயிட்ட? முன்னால போய் காமிக்க மாட்டேன்ட்டான். எப்படி? ஏன்டா நல்ல மார்க் எடுக்கன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? அவன் மேத்ஸுக்கு காமிச்சான், சயின்ஸுக்கு காமிக்க மாட்டேன்ட்டான். அதனால என்ன செஞ்சிருச்சு? அவன் தோல்வி ஒரு மனுஷனை என்ன செய்துங்க? ஏங்க இப்போ ஒழுங்கா ஜெபத்துக்கு வர மாட்டேங்குங்க. அவங்க பக்கத்துக்கு உள்ளவங்க வரவே மாட்டேங்காங்க. யாரை தூக்கி போடுறோம்? நம்மளை ஏன் வரலன்னு கேட்டா இவங்க காரணம் சொல்லுவாங்க.
தோல்வி என்ன செய்ய வைக்கும்? சொல்லுங்க, காரணம் சொல்ல வைக்கும். ஏன்னா அந்த படிப்பு போய் சேரல, எங்க அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்கல. எப்படி? அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னு தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியாங்கோ. உங்க அம்மா அப்பாவுக்கு நீ செல்போன்ல பேசி இருக்கிறது தான் பிடிக்கல, அது பேசாம இருக்குமா? எந்த நேரம் கேம் விளையாடுறது அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன வருது? கோபம் இல்லை, டென்ஷன் ஆகுது, அப்படி ப்ரெஷர் ஹை ஆகுது. ஆனாலும் நம்ம உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? பிள்ளைகள் பாலத்தில் உட்காந்துக்கிட்டு தெருமுனையில் உட்காந்துக்கிட்டு கத்துது கருப்பாட்டுக்கு. 3 பேர் 4 பேர் சேர்ந்து கேம் விளையாடி கடைசியில் என்ன செய்யுது? சுடுறாங்க. அவன் என்ன சொல்றான்? அதுல ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருந்தான், ஏய் சுடியா இல்லைங்க இந்த கேம்ல. புரியுதா? இதுதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால நம்ம செய்யாம இருக்கிறோமா? அப்ப என்ன செய்யறோம்? சாக்கு போக்கு. பக்கத்துல கை பிடிச்சு கொஞ்சம் கையை நசுக்கி சொல்லு, சாக்கு போக்கு உன் தோல்விக்கு அடையாளம். ஆமென். சோதரம். ஏன் ஜெபத்துக்கு வரல? தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். எப்படியா? தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதனால ஜெபத்துக்கு என்ன செய்வீங்க? அப்ப இது என்னதுங்க? சாக்கு போக்கு. தலைமுறை இருந்தா வலிக்கும்ல. ஆமென். தலைவலி போனா எங்க வரணும்? ஜெபத்துக்கு தானே வரணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அப்ப அது என்னது? சாக்கு போக்கு. சோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரல்ல, தோல்வி மற்றவங்களை பார்க்கவே விரும்பாது, தனிமையை விரும்பும். எதை விரும்பும்? யாராவது நம்ம பார்த்தா கேள்வி கேட்டுருவாங்களே. இப்ப சில பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, ஆனா வேலை கிடைக்கல. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்? போனவொடனே என்ன படிச்சேன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, என்ன வேலை பார்க்க? வேலை பார்க்கல, சும்மா தான் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லுவாங்களா? அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? தனிமையை விரும்புகிறாங்க. தோல்வி. அது மாத்திரம் இல்ல, தோல்வி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய கசப்பாக்கும். என்ன ஆக்கும்? அனிதா என்கிற சகோதரி வீட்டுல ஜெயிக்க முடியலன்னு என்ன செஞ்சாங்க? தற்கொலை செய்து கொண்டாங்க. ஏன்? தோல்விய தன்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நான் எப்படி தோற்க முடியும்? நான் தோற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அருமையான தெய்வங்களே, ஜார்க்கண்ட்ல நீட் மொத்தமே 10,000 ரூபாய் தான் அனுப்பிட்டாங்க. ஆனா 12,000 பாஸ் ஆகிருக்காங்க. எப்படி? எழுதுனதே 10,000 தான், எவ்வளவு பாஸ் ஆகிருக்கு? அதே இது 17,000 பேர் தமிழ்நாட்டில் எழுதியிருக்கிறான், 117 பேர் பாஸ் ஆகிருக்கான். இருக்கீங்களா? ஆமே. உங்க படிப்புக்கு எதில் எவ்வளவு போராட்டம் தெரியுமா? சாதாரணமானதில்ல. தோல்வி நிறைய நேரங்கள்ல நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, வாழ்வை கசப்பாக மாற்றும். உங்களுக்குள்ள கசப்பு இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, உங்க வாழ்வே உங்களுக்கு பிடிக்காது. உங்க வாழ்வே, உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, நீங்க தான் மெச்சிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்வை ஒரு கசப்புகளை மாற்றத்துல அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும்னா, சாவை விரும்பும். என்ன விரும்பும்? சாவை விரும்பும். அருமையான தெய்வ பிள்ளையே, உனக்குள்ள தற்கொலை என்கிற எண்ணம் வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளாகிய உங்க வாழ்க்கையில சாகணும் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது. நான் சாகணும்னு என் வாயில வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்ற நிலையா சொல்லு. நீங்க சாகணும் அப்படின்னு நீங்க சொன்ன நாள்ல, நினைச்ச நாள்ல நீங்க செத்து இருந்தா எத்தனை பேர் இங்க இருப்பீங்க? இப்படி ஆண்டு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க.
அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. உங்களோட கிடந்து மண்டை உடைக்கிறதுக்கு பேசாம போயிட்டா கூட நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு நிம்மதி தான், இருக்கிறதுக்கு நிம்மதி போயிருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க போயிட்டா உங்களுக்கு நிம்மதினாலும் இருக்கிறவங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கிறோம். அதனால என்ன அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா. அப்ப சாதனங்கிற எண்ணம் எப்போ வரும்னா தோல்வி. தோல்வி தோல்வி ஒரு மனிதனால சுத்தரம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்று. இன்னொன்னு தோல்வி என்கிறத நம்ம எப்படி பிரதிபலிப்போம்னா ஏன் 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 அப்படின்னு என்ன வந்துட்டே இருக்கோம் சொல்லுங்க. ஏன் எங்க வீட்டில் மட்டும் இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் அதை செய்யல, ஏன் என் பிள்ளை மட்டும் அப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இது நடந்திருக்க கூடாது. எங்கெல்லாம் ஏன்னு கேட்குறீங்களோ உங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா தோல்வி, பயம். பயம் ஏன்னு கேள்வி கேட்டா ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டார். நெஞ்சில் ஓங்கி அடிச்சு சொல்லுங்க. இப்ப ஏன்னு கேள்வி கேட்டா கான்ட்ராக்ட்லாம் வராது. ஏன்னு கேள்வி கேட்டா கர்த்தர் பதிலே சொல்ல மாட்டார். ஆமென். எப்படி நடக்கணும்னு கேட்டா அழகா நடத்துவார். ஆமென். அப்ப இயேசு பார்க்க ஏன் அப்படிங்கிறது என்ன கிடையாது சொல்லுங்க. ஏன்னா அந்த பதிலை நம்மால ஏற்றுக்கிடவே முடியாது. எப்படி நடக்கணும்னு கேட்டீங்கன்னா அழகா நடத்துவார். அழகா நடத்துவார். அவர் நடத்துகிற பாதை ஆச்சரியமா இருக்கும். நீங்க தோற்று போகாமல் இருக்க என்ன செய்யணும்? தோல்வி நம்மளுக்கு பிடிக்கல, ஆமாவா இல்லையா? ஆமென். தோல்வி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு நல்லாவே மார்க் வரக்கூடாது, எனக்கு வேலையே கிடைக்கக்கூடாது, அப்படி யாராவது விரும்புவாங்களா? இல்லைங்க. எல்லாருமே எதாவது விரும்புறாங்க. ஜெயிக்கணும், நிமிர்ந்து நடக்கணும், அப்படி கெட்டப்பா இருக்கணும், செட்டப் பார்க்கணும், இப்படிதான் விரும்புது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெயம் தருகிறவர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசிக்கணும், கர்த்தர் அதை ஜெயமா மாற்றுவார். கவனிங்க, நீங்க தோற்று போகாமல் இருக்க என்ன செய்யணும்? நீங்க தோற்று போக கூடாதுன்னா முதலாவது அசால்ட்டா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அசால்ட்னா என்ன? சால்ட் தான் தெரியும் நமக்கு. அசால்ட்னா என்னது? அசால்ட் அப்படின்னா தள்ளி போடுதல், நிர்விசாரம் கூட சொல்லலாம். கோமர்லாம் எழுதிட்டியா, நாளைக்கு எழுதிக்கலாம். எப்படி? நாளைக்கு எழுதிக்கலாம். நாளைக்கு கேட்கும்போது நாளை கழிச்சு எழுதிக்கலாம். இது என்னதுன்னா தள்ளி போடுதல். உங்க வாழ்க்கையில நீங்க தோற்று போகாம இருக்கணும்னா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அசால்ட்டா இருக்கக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும். ஆமென். அசால்ட் தேவையில்லை, அலர்ட்னது விழிப்புணர்வு. எப்படிங்க? எப்படிங்க? அப்பதான் நீங்க தோத்து போகாம இருக்க முடியும். இப்ப நான் பேசுறது என்ன பேசுறேன், நீங்க என்ன செய்யணும்? கவனிங்க 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 அப்படி சொல்றேனாலே நீங்க அலர்ட் ஆகணும்னு அர்த்தம். நான் சொல்ல போகிற வார்த்தை